ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லோ கேலரிஸ் லன்ச் பிளேட்டு ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக சிறுபருப்பு, ஒரு தக்காளி, 5-6 பல் பூண்டு, 5-6 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் 2 விசில் வச்சுக்கலாம். சிறுபருப்பில் ரொம்பவே ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பருப்புக்கு தாளித்து கொட்டுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். கொட்டினதோட பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொரியல் பண்ணிடுவோம். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்புலேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக கடலைப்பருப்பும் போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோசையும் போட்டுட்டு நல்லா வதக்கி வேக விட்டுறலாம். லாஸ்ட்டாக கேப்சிகம் ஒரு கப்பு போட்டுக்கிறேன். கேரட்டில் இருக்கிற விட்டமின் ஏவை விட கேப்சிகமில் தாங்க விட்டமின் ஏ சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நான் கேப்சிகமும் கேபேஜும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்னோடய பிளேட்டை ரெடி பண்ண போகிறேன் பாருங்கள். குட்டியாக ஒரு பவுலில் ரைஸு, இது நான் பவுல் ஹாஃப் பவுல் தாங்க ரைஸ் வச்சுருந்தேன். கொஞ்சமாக தான் ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தால், ரைஸை விட 2 மடங்கு அதிகமான பொரியல். இப்போது இப்படி தான் என்னோடய பிளேட் இருக்க போகுது. இதில் ஒரே ஒரு எக்கு என்னோடய ப்ரோட்டீனை அதிகப்படுத்துறதுக்காக. பாய். ஓகே, நான் இப்போ என்னோடய லஞ்சை சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் லஞ்ச் பண்ணி சாப்பிடுங்க. ரைஸ் போர்ஷனை விட காய்கறிகள் நிறையா வச்சுக்கோங்க. ஒரு 2-3 காய்கறிகளை சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் பொரியல் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒன்லி 500 to 600 கேலரிஸில் உங்கள் லஞ்சு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். பாய்.